இது வந்து நியூட்டன் 7 ஏக்கர் பாத்தீங்கன்னா கேட்டட் கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட் நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச் ஒண்ணு நம்ம கட்டிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும் இருக்கு. 24 hours செக்யூரிட்டி ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ். ஹைவே ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொடுத்திருக்கோம். வைடன் ரோட்ஸ் தான் எல்லாமே 30 feet ரோட்ஸ். ஆமா, பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். சீரியஸா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு வீடுங்க பக்கத்துல இருக்கு. பிகாஸ் நான் இங்க ஒரு 2-3 பிளாட் பார்த்தேன். எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. திருமலை சைடு வாங்க போய் பார்த்தா அது ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ள போவாங்க. நியர்ல சொல்லுவாங்க, ஆனா எங்கேயாவது தூரத்துல தான் இருக்கு. சீரியஸ்லி இப்ப சொன்ன இடத்துல இருக்குது இங்க மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் தட். அதே மாதிரி நம்ம சைட்லயும் நிறைய பேர் வந்து ஒரு பக்கத்துலயே ட்ரேட் சென்டர் இருக்கனால கமர்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது மட்டும் கிடையாது. பிலிம் சிட்டில வர்றதுனால என்னன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால பிஜி அந்த மாதிரி எல்லாம் கட்டி விட்டோம்னா நிறைய பேர் ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக பாத்துட்டு இருக்காங்க ப்ராப்பர்ட்டி. சோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டை பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைவேஸ்ல ஸ்ரீ சாஸ்தா காலேஜ்க்கு பேக் சைட்லேயே தான் நம்ம பிளாட் இருக்கு. ரொம்ப மெயின்லேயே இருக்கு. ஸோ நம்ம பிளாட்டோட அட்ரஸ், லொகேஷன்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. சோ பிளாட் நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. லைக் ஸ்கூல், காலேஜஸ் அந்த மாதிரி எல்லாமே நியர்பைல இருக்கு. நிறைய பிளாட் சேல்ஸ் பண்றவங்க பக்கத்துல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. பட் நம்ம நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாமே டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பட் சொல்லும் போது சேல்ஸ் பண்ணும்போது அப்படி சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பிளாட் அப்படி கிடையாது. எல்லாமே நியர்பை இருக்கு. நான் இன்ட்ரோ வீடியோலயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் டீட்டெயிலாவும் இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ எல்லாமே நியர்பைல இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னைட்டன்ஸ் ஃபேமிலிக்காக இவங்க செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா இன்னொரு பிளாட் ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. அண்ட் வந்து நீங்க அந்த பிளாட் வாங்கி அங்க நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கிச்சனுக்கு மாடுலர் கிச்சன் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாடுலர் கிச்சன் பண்றீங்க அப்படின்னா அந்த மாடுலர் கிச்சன் அவங்க ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. சோ இதை விட பெரிய ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க பிளாட் வாங்கும் போது 100 கிராம்ஸ் கோல்டு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரி யாருமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சென்னைட்டன்ஸ் ஃபேமிலிக்காக இவ்வளவு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா டீடைல்ஸுமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அண்ட் லைவாவே உங்களுக்கு லொகேஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். சொல்லுங்க மேடம். ஆமா மேடம், ரொம்ப முக்கியமான இடம். பூந்தமல்லியோட ஒரு ஜங்ஷன் அப்படியே சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா மெட்ரோ ஹப். ஆமா, மெட்ரோ ஹப். இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீச் ஆகும். அதே மாதிரி பாருங்க மேடம். ஆமா, இந்த அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 400 feet அவுட்டர் ரிங் ரோடு. இந்த ரைட் எடுத்தீங்கன்னா வண்டலூர், இப்படி லெப்ட் எடுத்தீங்கன்னா 800 வரைக்கும் கரெக்ட் ஆகும். சோ எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் 15 நிமிஷம். வண்டலூர்ல இருந்து வந்தாலும் சரி, 800ல இருந்து வந்தாலும் 15 நிமிஷத்துக்கு அந்த சைட் ரீச் ஆயிடலாம். நம்ம சைட் ரீச் ஆயிடும். பாருங்க, ரொம்ப பிஸியான ஒரு ரொம்ப பிஸியா இருக்கு. மெட்ரோவும் பக்கத்துல மெட்ரோவா எக்ஸ்டெண்ட் ஆகும். பரந்தூர் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆக்சுவலா இது பெங்களூர் ஹைவே. பெங்களூர் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கு நம்ம பிளாட். ஆமா, மெட்ரோ பாத்தீங்கன்னா இப்ப லைவா மெட்ரோ போயிட்டே இருக்கு. பாருங்க, லைவா பாருங்க. நம்ம சைட்டுக்கு மெட்ரோ பக்கத்துல இருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம பக்கத்துல சைட்டு பக்கத்துல இருக்கு. சூப்பரா வந்துடலாம் நம்ம. சார் இது என்ன ஜங்ஷன் சார்? மேடம், இது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா, அதாவது இது மோட்டல் ஹைவே ஜங்ஷன் சொல்லுவாங்க. திருமலை ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இங்கிட்ட ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதியே போயிடலாம். திருவள்ளூர் ஆந்திராக்கு அப்படியே ரீச் எல்லா பஸ்ஸும் இங்க நிக்கும். இந்த ஜங்ஷன்ல நிக்கும். அதாவது இங்க இருந்து வேலூர் போற பஸ், பெங்களூர் போற பஸ், சென்னையில இருந்து வர எல்லா பஸ்ஸுமே இங்கதான் இங்க அவங்களுக்கு ஸ்டாப்பிங் பாயிண்ட். சோ இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட். அப்பதான் பாத்துக்கீங்க. ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 meters பக்கத்துலயே KFC இருக்கு. ஆமா, பக்கத்துலயே KFC இருக்கு.
ஹோட்டல் ஹைவே இருக்கு, எதிரில சங்கீதா இருக்கு. சோ இது எல்லாமே பக்கத்துல எல்லாமே பக்கத்துல எல்லாமே அமைஞ்சிருச்சு. இது ரொம்ப முக்கியமான ஹைவே, அதாவது பெங்களூர் ஹைவேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா இப்போ NH4 பெங்களூர் ஹைவே. இது இப்போ எலிவேட்டட் ஹைவேவா இப்போ டெவலப் பண்ணிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க இதுக்கு பக்கத்துல இருக்குது, அதுக்கு பக்கத்துல இருக்குது. ஆனா போய் பார்த்தோம்னாக்கா எங்கேயோ இருக்கும். ஆனா நீங்க லைவா பக்கத்துல இருக்கிறத கரெக்டா காட்டுறீங்க சார். கண்டிப்பா மேடம். அதனால இப்ப எங்களோட வியூவர்ஸ் பார்க்கும்போது இது கரெக்டா கண்டிப்பா மேடம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு ஹார்டன் பண்ணி அவங்க நம்பி வராங்க. சோ இன்வெஸ்ட் பண்ணும்போது பண்றதுக்காக சரி, வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி. பட் அவங்களுக்கு எப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே லைவா காட்டும் போது ஒரு நம்பிக்கை, அதாவது வர போகுது, ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் கிடையாது. லைவா காமிக்கும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. சார் இது என்ன நம்ம சாஸ்தா காலேஜ் பக்கத்துல வந்திருக்கோமே? ஆமா மேடம். இது ஆக்சுவலா இது பெங்களூர் ஹைவேல, அதாவது நேஷனல் ஹைவேல இருக்கிற காலேஜ் தான் ஸ்ரீ சாஸ்தா காலேஜ். பூந்தமல்லியிலே பெரிய காலேஜ். இந்த காலேஜுக்கு ஜஸ்ட் அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட். அப்படிங்களா? ஆமா மேடம். வாங்க நம்ம சைட் ரொம்ப நியர்ல இருக்கு. ஆமா ரொம்ப நியர் மேடம். வாங்க நம்ம சைட்டுக்கு போய் பாப்போம். ஓகே சார். சார் இது என்ன சார் பெரிய ட்ரேட் சென்டர் மாதிரி தெரியுது? ஆமாங்க மேடம். இதுதான் சென்னையோட 2வது ட்ரேட் சென்டர், EVP ட்ரேட் சென்டர்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரேட் சென்டர் மட்டும் கிடையாது, கன்வென்ஷன் சென்டர் உள்ளே பெரிய பெரிய படம். ஆமாங்க மேடம். இது உள்ளேதான் பிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு பெரிய லெவல்ல கொண்டு வராங்க. இப்ப நம்ம ஹைதராபாத்ல இருக்கு இல்லையா ராமோஜிராவ் பிலிம் சிட்டி, அதே மாதிரி பெரிய லெவல்ல கொண்டு வராங்க. சோ இது உள்ளே பாத்தீங்கன்னா சினிமாஸ், ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு 2500 ஏக்கர் ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இதுவும் இங்க இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ், ஒரு 500 மீட்டர்ல தான் நம்ம சைட். ஆமா மேடம் கண்டிப்பா. சோ இவ்வளவு கமர்ஷியலான ஒரு இடம், கமர்ஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இங்க அதாவது இவ்வளவு கமர்ஷியலா வர்றதுனால நம்ம ப்ராஜெக்ட்ல கமர்ஷியலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோட்டல்ஸ், பிஜி பாருங்க மேடம். இது பக்கத்திலே பாருங்களேன், இப்பவே ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சின்னதா ஒரு ரூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ். சோ இதே மாதிரி நம்ம சைட்லயும் நிறைய பேர் வந்து ஒரு பக்கத்திலே ட்ரேட் சென்டர் இருக்கனால கமர்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அது மட்டும் கிடையாது, பிலிம் சிட்டி எல்லாம் வர்றதுனால என்னன்னா நல்ல ரெஸ்பான்ஸ், அதாவது சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால பிஜி அந்த மாதிரி எல்லாம் கட்டி விட்டோம்னா நிறைய பேர் ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக பாத்துட்டு இருக்காங்க ப்ராப்பர்ட்டி. சோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இப்ப குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு சொன்னாங்க, அது எங்க சார்? மேடம் அதேதான், இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ண குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது பிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஆமா இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஜூலை மந்த் ஓபன். சோ இதுவும் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். எல்லாமே பக்கத்துலதான் நீங்க சொல்ற எல்லாமே பக்கத்துல இருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நடந்துட்டு இருக்கு. ஆமா நீங்க நிறைய இதுல சொல்லிட்டே இருப்பாங்க இங்க பக்கத்துல இருக்குன்னு. ஆனா நான் இன்னைக்கு லைவா பாக்குறேன். கண்டிப்பா சொல்றதெல்லாம் உண்மையில எல்லாமே பக்கத்துலதான் இருக்கு. எல்லாமே இருக்கு மேடம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கண் கூட பாக்கலாம். பக்கத்துல அந்த ராஜலட்சுமி ஸ்கூல்ல, ராஜலட்சுமி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே. நீங்க இது வந்து ஆக்சுவலா இந்த பெங்களூர் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜஸ் ஸ்கூல்ஸோட ஹப் இது. அதாவது எல்லா பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு பாருங்க. பனிமலர், பனிமலர், சவிதா மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், ராஜலட்சுமி, லயலா காலேஜ், இது எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி இருக்கிற காலேஜஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜ் இருக்கு. அதாவது ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே ஜஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். ஸ்மார்டன் CBSE ஸ்கூல் சொல்லிட்டு பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல். சோ அதுவும் நம்ம நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்லயே வரும். சோ இதனால ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய பேர் இந்த வீடு கட்டும் போது கட்ட வராங்க இல்லீங்களா, இதெல்லாம் பாப்பாங்க. ஸ்கூல்ஸ் ரொம்ப பாப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிட்டவே இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டா. சார் இப்ப நம்ம சைட்டுக்கு போற அப்ரோச் ரோடா சார் இது? ஆமாங்க மேடம், இது நம்ம சைட்டுக்கு போற அப்ரோச் ரோடு தான். ஓகே சார், இது பக்கத்துலயே அபார்ட்மெண்ட் இருக்கா? ஆமா மேடம், இது இப்ப நம்ம இந்த அப்ரோச் ரோட்ல தான் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பாக்கலாம். ஆமா இது கோட்ரேஜ் அபார்ட்மெண்ட்ஸ், 1000 பிளாட். ஓகே சார், அது பக்கத்துலயே தான் உங்களுக்கு கேஜி, அப்புறம் இந்த VMI பில்டர்ஸ் 2000 பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பக்கத்துல தான் நம்ம பிளாட். நாம இந்த அப்ரோச் ரோட்ல தான் நம்ம சைட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல. ஓகே சார். ஆமா, சோ இங்க அபார்ட்மெண்டோட விலை பாத்தீங்கன்னா 80 lakhs. ஆமா, நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 65 lakhsக்கு ஒரு வில்லாவே கொடுக்குறோம், 3 BHK. அதுவும் இன்க்ளூடிங்
லேண்டோட, அதாவது லேண்ட் வித் வில்லா. சோ ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இங்க அபார்ட்மெண்ட் விக்கிற விலையை விட கம்மியா வாங்க மேடம் நம்ம சைட்டுக்கு. ஓகே சார். இப்ப இந்த பிளாட்டோடைய இது என்னங்க சார் இந்த கேட்டு? ஆமா மேடம், இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் ஆர்ச். ஓகே. அதாவது இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச், இந்த அப்ரோச் ரோடு பாத்தீங்கன்னா பஸ் ரூட். பஸ் ரூட் இது? ஆமா, இது பஸ் ரூட். இது சோ இது வந்து எங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் கிண்டியில இருந்தெல்லாம் டைரக்டா பஸ்ஸே வரும். ஆமா. சோ இந்த நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து பக்கத்துலயே நிக்கும். ஓகே. ஆமா, இங்கே நிக்குமா? இங்கே நிக்கும், இந்த ஆர்ச் பக்கத்துலயே நிக்கும். பஸ் போற ரூட் தான். பஸ் போற ரூட் தான் இது. ஹலோ சார். ஹாய் மேடம், வணக்கம். சார் நல்லா இருக்கேன் சார். நம்ம இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் சார்? நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சைட்டுக்கு வந்துட்டோமா? ஓகேங்க சார். நம்ம சைட் எங்க இருக்குன்னு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா மேடம். வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இது நம்ம ப்ராஜெக்ட் ஓகேங்க சார். நியூ டவுன் சொல்லிட்டு பூந்தமல்லி டவுன்ல, பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுங்க இருக்கு. ஆமா மேடம், சுத்தி ஒரு 5000 வீடுக்கு நடுவுல நம்ம சைட். ஆமா சார், வீடுங்க பார்த்தாலே தெரியுது, நிறைய ஃபுல்லா அபார்ட்மெண்டா இருக்கு. வீடுங்க நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 2000 வீடுங்க. சோ அதுக்கு பக்கத்துல தான் நம்ம சைட். ஒரு பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு சைட் பாக்கும்போதே இண்டிவிஜுவல் பாஷ் ஹவுசஸ் இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லாவே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காலேஜ், சாஸ்தா காலேஜ் பக்கத்துல, காலேஜுக்கு அட்ஜஸ்டன் காம்பவுண்ட் தான் நம்ம சைட். சார் இப்ப நம்ம சைட்ல உள்ள இருக்க டெவலப்மெண்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இது வந்து நியூ டவுன் சைட்ல 7 ஏக்கர்ல ப்ராஜெக்ட். பாத்தீங்கன்னா கேட்டட் கான்செப்ட்ல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட். நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச் ஒண்ணு நம்ம கட்டிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு, இன்னொரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும் இருக்கு. ஸோ 24 hours செக்யூரிட்டி. ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், ஹைவே ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொடுத்திருக்கோம். வைடன் ரோட்ஸ் தான் எல்லாமே, 30 feet ரோட்ஸ். ஆமா, பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே வந்துருச்சு பாருங்க. எவ்ரி ஸ்ட்ரீட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோட கொடுத்திருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் பாத் இருக்கும். சீனியர் சிட்டிசன் வாட்டர் வந்து 50 feetல வாட்டர். இன்னைக்கு சிட்டில வந்து ரொம்ப எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். நல்ல குடி தண்ணீர் வேணும்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இதெல்லாம் தானே சார் எதிர்பார்ப்பாங்க. மேடம் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி அருமையா இருக்கும். 50 அடியில தண்ணி, 50 feetல வாட்டர். தண்ணி எப்படி இருக்குன்னா ஆரோவே நீங்க போட வேணாம், டைரக்டா யூஸ் பண்ணலாம். சைட்டுக்கு வரும்போது கஸ்டமர்ஸ் டைரக்டாவே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம போர்வெல்ல போட்டிருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா அவென்யூ பிளான்டேஷன் கொடுக்குறோம் மேடம். ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு நம்ம அவென்யூ பிளான்டேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். சோ இதுல தண்ணி ஆமா மேடம், நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால, சிட்டி உள்ள இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். லீகல் எல்லாம் அவ்வளவு கிறிஸ்டலா இருக்கும். லோன் போட்டு கூட இஎம்ஐல கூட இந்த பிளாட்ஸ் வாங்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், லீகல்னா கிளியரா இருக்கும். சோ அதனால லோன் அவைல் பண்ணிக்கலாம், இஎம்ஐ வந்து பேங்க் கட்டிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல. ஆமா ஆமா, நிறைய பேர் அந்த மாதிரி பாப்பாங்க இல்லைங்க சார். எல்லாருமே கேஷ் வச்சு வாங்க முடியாது. கண்டிப்பா மேடம், இது நம்ம எல்லாரும் வாங்கணும்ன்றதுக்காக தானே நம்ம பேங்க் அப்ரூவல்ல நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதனால லீகல் பக்காவா இருக்கும். அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் பண்ண மாட்டேன். அதாவது நம்ம எல்லாரும் தான் வார்டன் பண்ணி இல்லைங்களா, எல்லாரும் சிறுக சேமிச்சு அவங்க கனவு வீடோ இல்ல கனவு பிளாட்டோ வாங்குவோம் சார். அப்பதுலதே பெரியவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு பொண்ணுல போடணும் இல்லன்னா மண்ல போடணும் சொல்லுவாங்க. இன்னைக்கு பொண்ணுலயும் பாத்தீங்கன்னா ரேட் எங்கேயோ போயிருக்கு, மண்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது நாளைக்கு பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஆகும். அந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். ஆமா மேடம், கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு கூட ஒரு கிராஜுவலா தான் போயிட்டு, ஆனா இந்த போடும்போது மேடம் உங்களுக்கு தைரியமா போடலாம். அதாவது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹார்டன் பண்ணி சிறுக சேர்த்து வச்சு அவங்க குழந்தைங்க கல்யாணத்துக்கு இல்ல அவங்க பசங்க படிப்பு, மேல் படிப்புக்கு இதுக்கெல்லாம் அவங்க ஒரு கனவு இருக்கும், அதுக்கு சேர்த்து வைக்கணும்னு. சோ அவங்க என்னன்னா சென்னையில வந்து இப்ப ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னா சொந்த வீடு இருக்கா கேக்குறாங்க. அதனால நம்ம இப்பயே நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கும் போதே வாங்கி போட்டோம்னா அது எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வீடு ஆகி போயிடும்ல. ஆமா மேடம், அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர், அது அதோட அசர்ட்டா அமையும். சோ இப்ப அவங்களுக்கு அது வந்து இப்ப இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 yearsல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஒரு 15,000 மேல போயிடும். சோ அப்ப வந்து அவங்களுக்கு இது கை கொடுக்கும்.
இது ஒரு பெரிய ஒரு பேக் போனா அவங்களுக்கு அமையும் அந்த ஃபேமிலிக்கு. இத தைரியமா அந்த அளவுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடு கட்டணும்ன்றவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி மேடம் சுத்தி காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. ஹைவே பக்கத்து பிளாட் மேடம், ஹைவே பிளாட்ஸ் இது. இதை விட என்ன வேணும்? அதான் நேஷனல் ஹைவே பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். சோ அதனால வீடும் டைரக்டா கட்டி வாங்கலாம். ஆமா, ஆல்ரெடி வீடுங்க கட்டிட்டு இருக்கு, நம்மளே கட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு நாங்களே கட்டி சேல் பண்ண போறோம். ஆமா, ஆக்சுவலி நம்ம கான்செப்டே, நம்ம ட்ரீமே அதான். அதாவது வீடு கட்டி நம்ம சேல் பண்ணணும்னுதான். அதனாலதான் நம்ம உள்ள இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு 5 வீடு நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ ஒரு 50 வீடு நாங்களே கட்டி விற்க போறோம். பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்குறவங்க கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு 65 லட்சத்துக்கு கொடுக்கணும். 65 லட்சமா சார்? ஆமா மேடம். ஐயோ, சிட்டி லிமிட்ல ஹைவே பக்கத்துல அதுவும் 65 லட்சத்துக்கு 1 BHK எல்லாம் கிடையாது. அபார்ட்மெண்ட் எல்லாம் போனா கூட இன்னைக்கு வாங்க முடியாது சார். இப்ப பார்த்தோமே. ஆமா, அந்த அபார்ட்மெண்ட் 80 lakhs மேல. அபார்ட்மெண்ட்டை விட நம்ம கம்மி ரேட்ல கொடுக்கிறோம். நிலத்துடன் லேண்ட் வித் வில்லா கொடுக்கிறோம். அதுவும் 1 BHK கிடையாது மேடம், 3 BHK. 3 BHK வந்து இன்னைக்கு ஹைவே பக்கத்துல சிட்டிக்குள்ள யாராலையும் கொடுக்க முடியாது, நம்ம கொடுக்கிறோம் மேடம். ஆமா, சோ அது என்னன்னா வீடுன்றது ஒரு கனவு, அதுவும் நனவாகணும் இல்லையா எல்லாருக்கும். சோ அந்த நல்ல எண்ணத்தோட தான் நம்ம இதை நம்ம கொடுக்கிறோம். எல்லாம் ஆதார் கார்டு இருக்குதா, பேன் கார்டு இருக்குதான்னு கேட்க மாட்டாங்க சார். வீடு இருக்காங்க. ஏன்னா அது வந்து இப்போ ஒரு பெரிய ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி தான். அது மட்டும் கிடையாது மேடம், வீடுன்றது வந்து ஒரு கனவு சார், ஒரு வாழ்க்கை. எல்லாருடைய கனவுமே அதான், ட்ரீம். அதுன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் என்னன்னா வீடு. அது அந்த வீடுன்னும் போது சென்னையில வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு கனவு இல்லையா மேடம்? அது ஒரு பெரிய ஒரு பெருமை வேற. அதுவும் நம்ம சைட் பாத்தீங்கன்னா சிட்டி உள்ள இருக்கு. சிட்டி உள்ள இருக்கு. அது பெங்களூர் ஹைவேஸ்ல இருக்கு. ஆமா மேடம், பெங்களூர் ஹைவே மட்டும் இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. எல்லாமே ரொம்ப நியர்ல இருக்கு. இப்ப மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்களா, அங்க இருந்து ஜஸ்ட் நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர். எல்லாமே நியர்ல இருக்கு. லைவா பாத்துட்டோம். அதனாலதான் உங்களுக்கு அது கூட்டிட்டு போயிட்டு நான் அது டைரக்டாவே காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மெட்ரோ வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும். இப்ப இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இப்ப வரப்போகுது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்ல வரப்போகுது. சோ மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் ரொம்ப பக்கமா இருக்கு. ரொம்ப பக்கமா, அதாவது ஹைவே, மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் தான் பாத்துக்கங்க. சார், இப்ப பிளாட் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க, இன்னும் நம்ம ரேட்டுக்கே வரலையா சார்? பிளாட்டோட ரேட் என்ன மேடம்? அதாவது பிளாட் ரேட் பாத்தீங்கன்னா ஹைவே பக்கத்துல சிட்டி உள்ள சிஎம்டி பிளாட் ப்ராஜெக்ட் இல்லைங்களா? அதாவது பிரீமியம் ப்ராஜெக்ட். இவ்வளவு பிரீமியமான ப்ராஜெக்ட் இன்னைக்கு சென்னையில ஹைவே பக்கத்துல எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்கற ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 5,850 per square feet. நம்ம ப்ராஜெக்ட் ரேட் இப்ப ஆஃபர் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல மேடம், நம்ம வர்ற வழியிலே பாக்கலாம். கஸ்டமர்ஸ் கூட சைட் விசிட் வரும்போது நாங்களே காமிக்கிறோம். ஜஸ்ட் சார், இப்ப சைட் விசிட் வராங்கன்னா எப்படி சார், நீங்களே பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவீங்களா? ஆமா மேடம், இண்டிவிஜுவல் பிக்கப் இருக்கு. அதாவது டோர் ஸ்டெப்ல கன்வீனியன்ட் டைம்ல இண்டிவிஜுவல் கேப் அனுப்பிச்சு அவங்க சேஃபா செக்யூர்டா சைட் விசிட் காமிச்சிட்டு, சைட் விசிட் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற நம்ம காமிச்சோன்னீங்கன்னா எல்லா டெவலப்மெண்ட்ஸும் காமிச்சிட்டு சேஃபா வீட்டுல டிராப் பண்ணுவோம். அதே மாதிரி மேடம் ரேட் பத்தி நம்ம சொன்னோம். ரேட் வந்து இது பிரீமியம் ப்ராஜெக்ட். இந்த பிரீமியம் ப்ராஜெக்ட் இவ்வளவு பிரீமியமான ப்ராஜெக்ட் ஹைவே பக்கத்துல நம்ம ரேட் மாதிரி யாராலும் கொடுக்க முடியாது. ஒண்ணும் இல்ல மேடம், நம்ம சைட்டுக்கு வர வழியில தான் நம்ம பாத்துருப்போம். 200 to 300 மீட்டர்ஸ் பக்கத்துல முன்னாடி 7,000 rupees வித்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்கள விட, அதாவது மார்க்கெட் பிரைஸை விட ஒரு 1,200 ரூபாய் கம்மியா தான் நம்ம வித்துட்டு இருக்கோம், நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஆஃபர் பிரைஸ் அதையும் மிஸ் பண்ண வேண்டாம். சார், இப்ப எங்க சென்னை டைம்ஸ் ஃபேமிலிக்காக நம்ம பிளாட்ல என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க சார்? கண்டிப்பா மேடம், ஆஃபர் நம்ம கொடுப்போம். ஒரு அருமையான ஆஃபர், யாருமே கொடுக்காத ஆஃபர் நம்ம கொடுப்போம். சரிங்களா மேடம்? உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, அதாவது எங்க ஃபேமிலிக்காக. ஆமா, உங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலிக்காக நான் வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கறேன் இப்போ. அதாவது யாருக்குமே நம்ம கொடுக்காத ஆஃபர். ஒரு கிரவுண்ட் நம்ம சைட்ல, நம்ம இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல வாங்குறவங்களுக்கு
100 கிராம் தங்கம் 100 கிராம் தங்கமா? வாவ், சூப்பர் சார். ஐயோ, ஒரு கிரவுண்ட் பிளாட் வாங்குறவங்களுக்கு 100 கிராம் தங்கம் ஒரு கிரவுண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ப்ராஜெக்ட்ல எடுக்கிறவங்களுக்கு 100 கிராம் தங்கம் 100 கிராம் தங்கம் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. தங்கம் விக்கிற விலைக்கு பாருங்க மக்களே, எவ்வளவு ஃப்ரீயா தராங்க பாருங்க. 100 கிராம் முடியுதுன்னு கேப்பீங்க இல்லீங்களா? இது வந்து நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். சோ அதனால நம்ம இந்த ஆஃபர் கொடுக்க முடியுது. அதாவது எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி மேடம், நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். சோ அவங்களுடைய கனவு வீடு, கனவு பிளாட் வாங்குறாங்க. அவங்களுடைய அந்த ஹார்ட் அண்ட் மணிக்கு நம்ம வந்து இன்டர்னல் ரெஸ்பெக்டா இந்த ஆஃபரை கொடுக்குறோம். அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. சார் தேங்க்யூ சார், எங்க ஃபேமிலிக்காக இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். அது மட்டும் கிடையாது, உங்க ஃபேமிலிக்காக இன்னொரு ஆஃபரும் கொடுக்குறேன். இன்னொரு ஆஃபரா? என்னங்க சார் சொல்றீங்க? நம்ம கிட்ட ஒரு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீயா? ஃப்ரீ மேடம். அதாவது ஆஃபர் மேல ஆஃபர் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா மேடம். நம்ம இந்த நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு 2400 ஒரு கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ப்ராஜெக்ட் உரகடம்ல இருக்கு இல்லீங்களா? ஓகே சார். ஏரோ சிட்டில ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம். ஓ, இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு அங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? கண்டிப்பா. அதாவது பிளாட் வாங்கினா பிளாட் ஆஃபரும் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கும் நம்ம வந்து, அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடுலார் கிச்சன் என்ன செலவாகுதோ அதை நாங்க பண்ணி கொடுத்தோம். அதையும் நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். சோ இது எல்லாருக்குமே வந்து, எல்லாரும் அந்த நம்ம வீடு வாங்கணும்ன்ற இல்ல பிளாட் வாங்கணும்ன்ற கனவு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை அது, வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, சென்னை டைம்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க. உண்மையிலே சார் ரொம்ப நிறைய நமக்காக ஆஃபர் கொடுத்திருக்காரு. வேணுன்றவங்களுக்கு சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. சார், இப்ப நீங்க இங்க பிளாட் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. பிளானிங் நல்லா பண்ணிருக்காங்க. ரேட்லாம் எப்படி ரீசனபிளா இருக்காங்க சார்? ரீசனபிளா தான் இருக்கு. growth கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப நல்ல லொகேஷனா இருக்கு. சோ அதான் பாத்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. எல்லாமே பக்கத்துல இருக்கு. அது மெட்ரோ ஸ்டேஷன் புதுசு வரப்போகுதுன்னாங்க. ஆமா, ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னாங்க. சோ அதான் கன்சிடர் பண்ணி. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க சார்? இடம் பிடிச்சிருக்குங்க. அதனாலதான் தேடி வந்தோம் இவ்வளவு தூரம். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஒர்த் ப்ராப்பர்ட்டி சீரியஸா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு வீடுங்க பக்கத்துல இருக்கு. பிகாஸ் நான் இங்க ஒரு 2-3 பிளாட் பார்த்தேன். எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. திருமலை சைடு வாங்க போய் பார்த்தா அது ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ள போவாங்க. நியர்ல சொல்லுவாங்க, ஆனா எங்கேயோ தூரத்துல தான் இருக்கு. சீரியஸ்லி இப்ப சொன்ன இடத்துல இருக்குது இங்க மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் தட். ஜஸ்ட் ஐ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் மை ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னா ரேட்லாம் ரீசனபிளா இருக்காங்க சார். பெஸ்ட் ரேட்டா இருக்கு. ஏன்னா நான் விசாரிச்சிருக்கேன், எனக்கு இது பெஸ்ட் ரேட்டா தான் இருக்கு. ஜஸ்ட் ஐ ஹேவ் டு கன்ஃபார்ம் வித் மை ஃபேமிலி. அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணா ஐ எம் ஹாப்பி. இந்த ஃபேமிலில நான் ஜாயின் ஆகிறதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க கஸ்டமர் ரிவ்யூ எல்லாம் பாத்துருப்பீங்க. நிறைய சைட் விசிட் வராங்க. டெய்லி பிளாட்ஸ் ஒரு 5 to 10 பிளாட்ஸ் புக் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிட்டி லிமிட் உள்ள இருக்கிறதுனால ஹைவே பிளாட்ஸ்ன்றதுனால நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல அருமையான ப்ராஜெக்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்க ஃபேஸிங்ல, உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்ல, நார்த் ஈஸ்ட், சவுத் ஃபேஸ், வெஸ்ட் ஃபேஸிங்ல எந்த ஃபேஸிங் உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த ஃபேஸிங் உங்களுக்கு ஆப்டா இருக்குமோ, ஸோ இப்போ வந்தீங்கன்னா நீங்க குயிக்கா பிளாட் புக் பண்ணலாம், இல்லாட்டி வில்லாவை பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிளாட் குயிக்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்க கனவு வீடோ இல்லாட்டி உங்க கனவு பிளாட்டோ நீங்க சீக்கிரமா வந்து வாங்கிக்கிங்க. நன்றி. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபரை. எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா என்ன பாருங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சைட்டுக்கு வாங்க, நான் இருப்பேன். நான் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமானாலும் உங்களுக்கு நான் பெட்டரா நான் கூட இருந்து நல்லபடியா நான் வந்து பண்ணித்தரேன். உங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி மெம்பரா என்ன பாருங்க. நான் கண்டிப்பா அப்படியே அந்த ஒரு எண்ணத்தோட நான் உங்களுக்கு நல்லபடியா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.